மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. அண்மையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் போரை கைவிடும்படி ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் வரும் என உலக நாடுகள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கம் ரஷ்யாவுக்கு இல்லை என்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை என்றும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார். மேலும் ட்ரம்ப் புட்டின் இடையே பேச்சுவார்த்தை நடந்த சில மணி நேரங்களிலேயே யுக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்திய புட்டின் யுக்ரைனின் டோனட்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள கோலோடியாசி கிராமத்தையும் அடுத்துள்ள டினிப்ரோ பெட்ரோவ்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள வோரோன் கிராமத்தையும் கைப்பற்றினர். சுமார் 85 ட்ரோன்கள் மற்றும் ஒரு ஏவுகணையை கொண்டு இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 430 ட்ரோன்கள் மற்றும் 18 ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நகரின் பல்வேறு பகுதிகளிலும் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்க முடிந்தது. அஜர்பைஜான் தூதரகம் ரஷ்யாவின் தாக்குதலில் சேதமடைந்தது. இந்த தாக்குதலில் 4 பேர் பலியாகியதோடு 27 பேர் படுகாயமடைந்தனர். 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த போரில் யுக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. அதேபோல் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரிய ராணுவ வீரர்கள் அங்கு சென்று போரில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. பின்னர் வடகொரியாவும் சுமார் 11,000 வீரர்களை அனுப்பியதை ஒப்புக்கொண்டது. இந்த நிலையில் தற்போது கென்யாவைச் சேர்ந்த 200 பேரை போரில் ஈடுபடுத்தியதாக ரஷ்யா மீது புதிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதுவும் முறையான பயிற்சி மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்காமல் அவர்களை போரில் ஈடுபடுத்தியது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் ரஷ்யாவுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. மேலும் கென்யாவைச் சேர்ந்த அந்த 200 பேரை மீட்பதற்கான நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக கென்யா அதிபர் ரூட்டோ தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.